Circular seating arrangement video 8. A, B, C, D, E, F, G, H and J are sitting around the circle facing center. 9 பேர் 1 2 3 4 5 6 7 8 9 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 9ன்னு பயந்துடாதீங்க, இது எல்லாமே ஃபேஸிங் சென்டர், அதனால ஈஸியா போடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கண்டிஷனுக்கா வருவோம். C is third, இந்த லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் தான் முதல்ல எடுக்கணும். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப், அதனால நம்ம எடுத்துக்கலாம். C is third to the left of A. அப்போ வந்து இந்த லெஃப்ட் ஆஃப் அப்படின்னு வரும். எல்லாம் ஃபேஸிங் சென்டரில் லெஃப்ட் ஆஃப் வரும்போது நான் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல A உட்கார்ந்துருவாரு, அதிலிருந்து 3 இடம் தள்ளி கிளாக் வைஸில் C உட்காருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து கிளாக் வைஸில் C வந்து உட்காரணும். கிளாக் வைஸில் A உட்கார்ந்து C. அப்போ நம்ம வந்து A இங்கே போடுறேன்னு நான் இங்கே போட்டிருக்கேன்னு வச்சுக்குவோம். அப்போ கிளாக் வைஸில் போகணும். 3வது இடம் தேர்ட் அப்படின்னா 3வது இடம் 1 2 விட்டு 3வது இடத்துல C உட்கார்ந்துருப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட்னா 2வது இடம், நெக்ஸ்ட்னா முதல் இடம். C is third to the left of A னா நடுவுல 2வது இடம் விட்டுட்டு 3வது இடத்துல C உட்கார்ந்துருப்பார். இதுதான் இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து அந்த க்ளூவை வச்சு போட்டுறோம். இப்போ பாருங்க, இதுலேயும் ஏ வருது, அதனால ஏ வர்றதை எடுத்துக்குவோம். இ இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் ஏ. ரைட் ஆஃப் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இ உட்கார்ந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஏ உட்கார்றாரு. ஆனால் எப்போ 4வது இடம் தள்ளி. அப்போ நடுவில் இதுக்கு வந்து இது நடுவில் 2 இடம் விடணும். இவருக்கு வந்து 2 இடம் விடணும் தேர்ட் அப்படிங்கிறதுனால. 4வது அப்படின்னா 1 2 3 இடம் விட்டு ஏ உட்காருவாரு. இதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே. அப்ப இ உட்கார்ந்து 3 இடம் விட்டு ஏ உட்காரணும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அப்ப இங்க வந்து இ உட்கார்ந்தாத்தான் இங்க இ உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோம். அப்பதான் 3 இடம் விட்டு ஏ உட்கார்ந்துருக்கு சரியா இருக்கும். இங்க ஈய போட்டாதான் 3 இடம் விட்டு ஏ உட்கார்ந்துருக்காரு பாருங்க. 1 2 3 இடம் விட்டு ஏ உட்கார்ந்துட்டார். அப்ப இதையும் குறிச்சிட்டோம், இதையும் குறிச்சிட்டோம். இப்ப ஏ வர்றது என்ன அடுத்துன்னு பார்த்தா இந்த வருது. ஆனா அதுக்கு முன்னாடி டி இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. அது நம்ம குறிக்க முடியாது. ஏன்னா எங்கே குறிக்கிறதுங்கிறது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியாது. டி எங்கே உட்காந்துருக்கார், ஜே முதல்ல குறிக்கிறதுலாம் நம்ம குறிச்சிடலாம். ஆனால் இப்போ குறிக்க முடியாது. அதனால நம்ம இதுக்கு வருவோம். டி இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே, ஹூ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. யாரு, ஜே. இந்த இடத்துல ஹூங்கிறது யாரை குறிக்குது, ஜே. ஜே எப்படி இருக்கார், செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. அப்ப ஜே உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு ஏ உட்காருவார். ஜே உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு ஏ உட்காரணும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அப்ப ஜே இங்க உட்கார்ந்தாத்தான் ஒரு இடம் விட்டு ஏ. எல்லாம் இப்படி பார்க்கணும். இந்த எப்படி பார்த்தோம், இ உட்கார்ந்து 3 இடம் விட்டு ஏ உட்காரணும். அப்ப இ இங்க உட்கார வச்சாத்தான் 3 இடம் விட்டு ஏ இங்க உட்கார வைக்க சரியா இருக்கும். அது மாதிரி இப்ப ஜே உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு ஏ உட்காரணும். அப்ப ஜே இங்க உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு ஏ உட்காரணும். எல்லாம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்த்துக்கிட்டே போகணும், அதை மறந்துடாதீங்க. அடுத்து இப்ப வந்து ஜே இருக்கிறதுனால இப்ப இதை போடலாம். டி இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஜே. அப்ப ஜே உட்கார்ந்துடணும். ஏன்னா லெஃப்ட் ஆஃப்னு வரும்போது நம்ம ஜேய முதல்ல உட்கார வச்சுட்டு 3 இடம் விட்டு டியை உட்கார வைக்கணும். ஜேயை உட்கார வச்ச பிறகு 3 இடம் விட்டு டியை உட்கார வைக்கணும். அப்ப ஜேயை உட்கார வச்சுட்டோம். 1 2 3 இடம் விட்டு டி வந்து இங்க உட்காருவார். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து இதையும் போட்டுட்டோம். இப்ப எஃப் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னா முதல்ல எஃப் உட்கார்ந்துருவாரு. 2 இடம் விட்டு 3வது இடத்துல நம்ம பியை உட்கார வைக்கணும். 3வது இடத்துல பியை உட்கார வைக்கணும். அப்ப எஃப் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. 2 இடம் விட்டு 3வது இடத்துல டி உட்கார வைக்க முடியாது. இங்க உட்கார வச்சால் இங்க உட்கார வைக்கலாம், இங்க உட்கார வச்சாலும் இடம் இல்லை. அதனால இருக்க 3 இடத்துல இங்க எஃப் நீங்க உட்கார வச்சால கிளாக் வைஸ்ல 2 இடம் தள்ளி பியை நம்ம இங்க உட்கார வைக்க முடியும். இதுவும் போட்டாச்சு. ஜி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ. விட்டு போயிருக்கிறது ஜியும் ஹெச்சும். ஆனா ஜியை வந்து ஏக்கு பக்கத்துல உட்கார வைக்க கூடாது. நாட் அன் இமீடியட் நெய்பர். அப்ப ஜியை நம்ம இங்கதான் உட்கார வைக்கணும், ஹெச்சை நம்ம இங்கதான் உட்கார வைக்கணும். நம்ம புரியுதா? ஒவ்வொன்னா எப்படி எடுக்கிறோம்னு முதல்ல இதை எடுத்து எப்படியோ நம்ம குறிச்சிட்டு இந்த ஏ வர்றதா குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏல வந்து இப்ப ஜே வந்துருச்சு, அந்த ஜேயை வச்சு டியை குறிச்சிட்டு மிச்சத்தை நம்ம குறிக்கணும். இந்த லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சென்டர் எல்லாரும் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கையிலையோ இல்லை எல்லாரும் வெளியில பார்க்கலையோ நம்ம ஈஸியா போடலாம்.
எல்லாரும் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஆஃப்னா ஏயை உட்கார வச்சுட்டு 2 இடம் விட்டு 3ஆவதா சியை உட்கார வைக்கணும். இதுல ரைட் ஆஃப்னா ஈயை உட்கார வச்சுட்டு 3 இடம் விட்டு 4ஆவதா ஏயை உட்கார வைக்கணும். இங்க வந்து செகண்ட் அப்படின்னா ஜேயை உட்கார வச்சுட்டு 1 இடம் விட்டு ஏயை உட்கார வைக்கணும். எல்லாமே கிளாக் வைஸ்ல உட்கார வைக்கணும். அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இதுல கேட்டிருக்க கேள்விகளுக்கான ஆன்சரை பார்ப்போம். வாட் இஸ் ஹெச்'s பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இ? ஈயை பொறுத்த வரைக்கும் ஹெச்சோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஹெச் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா அவருடைய ரைட் சைடு இங்க இருக்கும், அவருடைய லெஃப்ட் சைடு இங்க இருக்கும். சாரி, ஹெச்சோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்சுக்கு நம்ம போடவே வேண்டாம், ஈக்கு தான் நம்ம போடணும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஈன்னு கேட்டிருக்கு. அப்ப ஈயோட வலது பக்கம் இப்படி இருக்கும், இடது பக்கம் இங்க இருக்கு. இப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு போகணும் கிளாக் வைஸ்ல ஹெச் எங்க உட்கார்ந்துருக்காருன்னு. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஈயை பொறுத்து, அப்ப ஈயோட வலது இடது தான் நம்ம எதுன்னு முடிவு பண்ணணும். ஈயை பொறுத்து இவர் ஈயோட இடது பக்கம் 3ஆவதா உட்கார்ந்துருக்காரு. 1 2 3ஆவதா உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்ம எப்படி எழுதணும்? ஹெச் இஸ் தேர்டு, 3ஆவதா உட்கார்ந்துருக்காரு. எப்படி? ஈயை வச்சுதான் கேட்டிருக்காங்க, ஈக்கு எத்தனாவதா உட்கார்ந்துருக்காருன்னு. அப்ப ஈயோட இடதுகை பக்கம், அப்ப ஹெச் இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ, தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. புரியுதா எப்படி இதை குறிக்கணுங்கிறது? அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஹூ இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஜி? அப்ப ஜிக்கு போய் இப்ப நம்ம என்ன பண்றோம்? ரைட் லெஃப்ட் குறிக்கிறோம். என்ன கேட்டிருக்கு? ஜியோட ரைட்ல 3ஆவதா யார் உட்கார்ந்துருக்கான்னு கேட்குறாங்க. ஜியோட ரைட்ல ரைட் சைடு வாங்க. ஜியோட ரைட்னா ரைட் சைடு பார்க்கணும். ஜியோட ரைட் சைடு அவங்களே குறிச்சிட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப ஜியோட ரைட்ல 3ஆவதா யார் உட்கார்ந்துருக்கா? சி. 1 2 3 சி. ஏன்னா ஜியோட ரைட் லைன் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுக்கலைன்னா நம்ம கிளாக் வைஸ்ல போகணும். ஹூ இஸ் ஃபிஃப்த் டு த ரைட் ஆஃப் இ? ஈயோட வலதுகை பக்கம், ஈக்கு ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கோம். ஈயோட வலதுகை பக்கம் 5ஆவதா யார் உட்கார்ந்துருக்கா? 1 2 3 4 5ஆவதா ஏ உட்கார்ந்துருக்காரு. 1 2 3 4 5ஆவதா ஏ உட்கார்ந்துருக்காரு. இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச்? அப்ப ஹெச்சுக்கு வந்து இடது பக்கம் யாரு 2ஆவதா உட்கார்ந்துருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஹெச்சுக்கு போய் நம்ம இப்போ வந்து ரைட் லெஃப்ட் போடுவோம். ஹெச்சோட ரைட் வந்து இங்கிட்டு இருக்கும், லெஃப்ட் இங்கிட்டு இருக்கும். ரைட் லெஃப்டா இப்படி இருக்கும். ஹெச்சோட லெஃப்ட்ல யார் 2ஆவதா உட்கார்ந்துருக்கா அப்படின்னா லெஃப்ட் இந்த இருக்கு. 2ஆவதா யார் உட்கார்ந்துருக்கா? எஃப் உட்கார்ந்துருக்காரு. 2ஆவதா யார் உட்கார்ந்துருக்கா? எஃப் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து என்ன கேட்டிருக்கு? டியோட இமீடியட் ரைட்ல யார் உட்கார்ந்துருக்கா? அப்ப டிக்கு ரைட் லெஃப்ட் போடணும். இப்ப நம்ம டிக்கு ரைட் இங்க வரும், லெஃப்ட் இங்க வரும். அப்ப டியோட ரைட்ல யார் உடனே உட்கார்ந்துருக்கானா எஃப் தான் உட்கார்ந்துருக்காரு. டியோட ரைட்ல எஃப் உட்கார்ந்துருக்காரு. இப்படி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணவும் நமக்கு தெரியறதுனால தான் இந்த ப்ராக்டிஸ் நான் கொடுக்குறேன். முதல்ல பொசிஷன்ஸை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். Thank you for watching.